வணக்கம். உங்களின் தட்சிணாமூர்த்தி சார். நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டையுமே 24 மணி நேரம் டைம் இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அவர் நம்மளை மாதிரி புத்திசாலி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸ்னுடைய ஓனராக இருப்பார். அவருக்கு தேவையான பணம், தேவையான சொத்துக்கள் எல்லாமே வரும். அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் நம்ம மிகப்பெரிய புத்திசாலி. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா, ஒரு வேலைக்கு போவோம், ஒரு காமன் வாழ்க்கையை அப்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டுருப்போம். சார் அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? 7 ஸ்டெப்ஸ். அது என்ன சார் 7 ஸ்டெப்ஸ்? அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7 ஸ்டெப்ஸ் ஃபார் பில்டிங் சக்ஸஸ் யூஸிங் மை வேர்ல்ட் மொபைல் ஆப். ஸோ இன்றைக்கி மொபைல் அப்படிங்கிறது நம்மளை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறிடுச்சு. ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன், பர்டிகுலராக மை வேர்ல்டு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸலண்ட். ஸோ மை வேர்ல்டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம சக்ஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக நமக்கு மை வேர்ல்டு அப்ளிகேஷன் நம்மளுடைய மொபைலில் இருக்கணும். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணணும், அது ஃப்ரீ தான், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா 8508502000க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட். 2 விஷயம் இருக்குங்க, செல்ஃப் இமேஜ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நம்மளை முதல்ல நம்ம எப்படி மதிச்சுக்கணும் அப்படிங்கிறது. நமக்குள்ளார இப்போ ஒரு கண்ணாடியில் பார்க்குறோம், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், நம்மளை மற்றவங்க எப்படி மதிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பேஸ். இது யார் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்களோ அவங்க யாருக்கிட்ட வேணாலும் தைரியமாக பேசுவான். தைரியமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறத தைரியமாக போய் நேராக பேசுவாங்க. அப்படி பேசினா தானே அவங்கள பற்றி 4 பேருக்கு தெரியும். அப்போ தானே அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அப்போ தானே சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, இந்த ஸ்கூலில் காலேஜில் மாதிரி சொல்லி நம்ம ஒவ்வொரு வேலையும் பண்ணக்கூடாது. ஸ்கூல் வரைக்கும் நம்ம படிக்கிறோம், வேலைக்குன்னு வந்துட்டோம், இல்லை லைஃபுக்குன்னு வந்துட்டோம். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்ன இந்த டைமில் எது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது தான் நம்ம சக்ஸஸை நோக்கி போக முடியும். படிப்பு அப்படிங்கிறது எழுத படிக்க தெரிகிற ஒரு அறிவு, ப்ளஸ் யாரோ பல பேர் கண்டுபிடிச்ச விஷயங்களை ஒரே ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளார அது எல்லாத்தையும் கற்றுக்கிற ஒரு வாய்ப்பு தான் என்னென்னா கல்வி. பட் அந்த கல்விக்கும் ரியல் டைம் லைஃபுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு வேலை பண்ணுவார், ஒரே வேலையை தான் திரும்ப பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு சம்பளம்லாம் நிறைய கிடைக்கும், ஆனால் ஒரே வேலையை தான் திரும்ப பண்ணுவார். அவர் வாழ்க்கையிலே போர் அடிக்கும். ஆனால் அவ்வளோதான், அதுதான் அவருடைய வேலை, அது மட்டும் அவர் நல்லா பண்ண தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். அப்போது நம்ம படிக்கிறது, நம்மளுடைய ரியல் லைஃப், இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம படிக்கும்போது எப்படி நாளைக்கு நீ ஹோம்ஒர்க் பண்ணணும், நாளான்னைக்கு நீ பரீட்சை எழுதணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நம்ம சிச்சுவேஷனை புரிஞ்சு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்கும். அப்படின்னா அதுக்கு என்ன சார் வேணும்? நம்மளை மேனேஜ் பண்ணிக்கணும் சார். 4 பேர் நம்மளை நீ இதெல்லாம் தப்பு பண்ணுற, இதெல்லாம் சரி பண்ணிக்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லாமல் கூட போகலாம். ஸோ அதனால் எப்படி மை வேர்ல்டில் எந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நம்மளை நாமளே மேனேஜ் பண்ணலாம், அந்த ஒரே ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய லைஃபே மாறும். அது என்ன ஃபீச்சர்ன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா ஓப்பன் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் ஓப்பன் இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த மை வேர்ல்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அதே இடத்துக்கு போகணும். ஆனால் இப்போ என்னென்னா அந்த கிராமத்தில் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அவங்க வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்,
இந்த அந்த போஸ்டிங்கை நான் 5 வருஷத்துக்கு முன்னால் போனோம் இல்லையா, அதை சர்ச் பண்ணி எடுத்து ஓப்பன்னு கொடுக்குறேன். நேராக ஒரு வீட்டு வாசல்லே கொண்டு போய் என்னை நிறுத்திடுச்சு. ஏன்னா இது கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும்னா, கிராஃபில் அந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகும். நான் வந்து இது போட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பாதையை ஓப்பன் பண்ணி கரெக்டாக அங்கேயே போய் நம்ம இறங்கிடும். ஸோ அதுக்கு இந்த ஓப்பன் அப்படின்ற இந்த லொக்கேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஒரு புது இடத்துக்கு போகிறீங்கன்னா ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு போஸ்டிங் போடுங்க, நம்ம லைஃப் ஃபுல்லாக அது யூஸ் ஆகும். இல்லை அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தர் போகணும், ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஷேர் பண்ணும்போது அந்த லொக்கேஷனும் ஷேர் ஆகும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா நேராக அவங்க ரூட்டு வந்து தெரிஞ்சு போயிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போது செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரிவ்யூ கிளிக் பண்ணுறோம். ரிவ்யூவில் பாருங்கள் ஆக்டிவிட்டீஸ் மானிட்டரிங் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸ் மானிட்டரிங் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் மானிட்டரிங்கில் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஆவரேஜாக பாருங்களேன் ஒரு 15 என்ட்ரி போட்டுட்டு வரேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்னை பற்றிய இன்ஃபர்மேஷன் நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா, நான் பண்ணுற ஆட்டோ கரெக்ஷன்லேருந்து எல்லா விஷயமும் எனக்கு உள்ளார நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. என்னை ஒருத்தர் கைட் பண்ணி தான் நான் ஜெயிக்கணுன்றது இல்லை, நானே என்னை கைட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒவ்வொரு சிங்கிள் டாஸ்க் பண்ணும்போதும் ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஒர்க்கை பண்ணுங்கள். நம்ம படிக்கிற காலத்தில் நிறைய எழுதுகிறோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நான் ஒவ்வொரு வேலையை ஒரு 2 மணி நேரம் பண்ணுவேன். ஆனால் அது 2 வார்த்தையில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு யோசனையாக இருக்கும். அதிலேருந்து வெளியே வரணும், நம்ம ஜெயிக்கணும். அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ 7 ஸ்டெப்ஸ் ஃபார் பில்டிங் சக்ஸஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோ கரெக்ஷன் ஆஃப் அவர் மிஸ்டேக்ஸ். சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் ரிவ்யூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் காலையில் நம்ம மைண்டில் ஒரு மாற்றம் நடந்திருக்கும். ஓவர் கம் ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ நம்ம சம்பாதிக்கிறதும் நம்மளுடைய உடல்நிலையை நல்லபடியாக வச்சுக்கிறதும் 2 ஈக்குவல் தான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மணியை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அது யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல. இன்றைக்கி கம்ப்யூட்டர் யுகம், மொபைல்லையே எல்லாத்தையும் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மை வேர்ல்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை கீப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மெமரி ரீகால், மை வேர்ல்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக ஒரு விஷயத்தை லொக்கேட் பண்ணி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். செல்ஃப் இமேஜை நம்ம மெயின்டைன் பண்ணணுன்னா, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்னா ஆக்டிவிட்டீஸ் மானிட்டரிங் போய் பாருங்கள். அதுவே நம்மளை பற்றி சொல்லிடும். நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிறத அதில் வர ஆவரேஜ் ரெக்கார்டிங்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மை வேர்ல்டு அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகணும், இது வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும்னு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு நிறைய லைஃப் டைம் இதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சு நீங்களும் எங்களோட இணைஞ்சி பயணம் பண்ணுங்கள். 8508502000 கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.